பொறியியல் படிப்பில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் குறைந்து கொண்டே செல்கிறது. இந்த ஆண்டு 1.5 லட்சம் பிஇ பிடெக் இடங்கள் காலியாக இருக்கும் நிலை உருவாகி உள்ளது. இதற்கு என்ன காரணம் என்பதை பார்க்கலாம். தமிழகத்தில் மொத்தம் 536 பொறியியல் கல்லூரிகள் உள்ளன. இதில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரிகள் 16, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகள் 16, தனியார் கல்லூரிகளின் எண்ணிக்கை 504. இந்த கல்லூரிகளில் மொத்தம் 3 லட்சம் பிஇ பிடெக் பொறியியல் இடங்கள் உள்ளன. இதில் 2 லட்சம் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு கலந்தாய்வு மூலம் மாணவர் சேர்க்கை நடத்தப்படுகிறது. மீதி 1 லட்சம் இடங்களை நிர்வாக ஒதுக்கீட்டில் சம்பந்தப்பட்ட கல்லூரிகளே நிரப்பிக்கொள்கிறது. கடந்த ஆண்டு கலந்தாய்வில் 1,10,770 அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் மட்டுமே நிரம்பின. அரசு ஒதுக்கீட்டில் 1,819 இடங்கள் காலியாக இருந்தன. ஆண்டுதோறும் பொறியியல் படிப்பில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது. ஒருபுறம் படித்து முடித்த பொறியாளர்களின் எண்ணிக்கை அதிகமானதால் வேலை வாய்ப்பும் குறைந்துவிட்டது. தொழில்நுட்ப திறனை நன்கு கற்று வெளியேறும் பொறியாளர்களின் எண்ணிக்கையும் குறைந்துவிட்டது. இதனால் வேலை வாய்ப்பை பெறுவது கடினமாக இருக்கிறது. மற்றொரு பக்கம் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் பொறியியல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டன. ஆனால் தரமான ஆசிரியர்கள் இல்லை, தரமான பாடத்திட்டமோ பயிற்சியோ இல்லை. இதனால் தொடர்ந்து பொறியியல் படித்தவர்களுக்கு போதிய பொறியியல் திறன் இல்லாமல் போனது. காம்படிஷன் வருது, நிறைய கம்பெனிஸ் வருது, அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் காம்படிஷனும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் அவங்க இன்ஜினியரிங் ப்ரிஃபர் பண்ணாமல் அதர் மெடிசன், அதே மாதிரி சிஏ அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போது இன்ஜினியரிங் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு அவ்வளோ வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்கிறது தெரியும். ஆனால் பையன் ஆசைப்படுறதுனால அதை கொடுத்தாச்சு. அதனால் படிக்கட்டும் அப்படின்னு அவன், அதாவது பசங்க ஆசை தானே, அப்புறம் நம்மளாம் வலுக்கட்டாயமாக உள்ள போய் சேர்த்து விட்டு அவங்க அதை விரும்பாமல் போயிட்டா சிரமம் இல்லையா, அதனால் அதை சேர்த்து விட்டாச்சு. இந்த நிலையில் கடந்த 1ஆம் தேதி முதல் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொது பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடந்து வருகிறது. இந்த ஆண்டும் மொத்தம் 3 லட்சம் இடங்கள் உள்ளன. அதில் 2 லட்சம் இடங்கள் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள். மாணவர்கள் தங்களுக்கு பிடித்த கல்லூரி மற்றும் பாடப்பிரிவில் சேர்ந்து வருகின்றனர். இதுவரை 81,000 இடங்கள் மட்டுமே நிரம்பியுள்ளன. அரசு ஒதுக்கீட்டில் 1 லட்சம் இடங்கள் இந்த வருடம் காலியாகவே இருக்கும் என்பது கல்வியாளர்களின் கருத்தாக உள்ளது. மேலும் நிர்வாக ஒதுக்கீட்டிலும் கூட 50,000 இடங்கள் காலியாகவே இருக்கும் என்கிறார்கள். காலேஜஸ் இம்ப்ரூவ் பண்ணால், ட்ரைனிங் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணால், டீச்சிங் இம்ப்ரூவ் பண்ணால், இப்போ ஃபேக்கல்ட்டிஸ்க்கு ரொம்பலாம் இல்லை, நல்ல ஃபேக்கல்ட்டிஸ் வச்சாலாம் நல்லா இருக்கும். அப்போ எல்லாம் இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க படிக்கிறதுக்கு. இன்ஜினியரிங் இப்போ வாய்ப்பு ரொம்ப கம்மியாகிக்கிட்டே இருக்குங்க. கவுன்சிலிங்கில் பார்த்தோம்னா முன்னாடிலாம் இன்ஜினியரிங்க்கு வந்தோம்னாக்கா கவுன்சிலிங்கில் அவ்வளோ கூட்டம் இருக்கும். இப்போ ஆப்சன்டீஸ் பார்த்திங்கன்னா ஒரு 40% ஆப்சண்ட் ஆகுறாங்க. அதிலேருந்தே இன்ஜினியரிங் வாய்ப்பு குறையுதுன்னு நல்லா தெரியுது. வேலை வாய்ப்பு இல்லாத தான், அது கவர்மெண்ட்டு பார்த்து வேலை வாய்ப்பை கூட்டணும். இன்ஜினியரிங்கில் ஜாயின் பண்ணியிருக்கேங்க. அது இப்போ போட்டி உலகம் ஆயிடுச்சுங்க. இப்போ அதிகமாக டேலண்ட் இருக்கிறவங்க தான் வேலைக்கு எடுக்கிறாங்க. இப்போ 100 பேர் ஜாயின் பண்ணுறாங்க, அதில் 50 பேர் தான் வேலை கிடைக்குது. அதனால் நான் நல்லா படிப்பேன்னு நம்பியிருக்கேங்க. அதனால் நல்லா ஜாயின் பண்ணிக்கேன் வேலையில். ஒரு புறம் பொறியியல் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு குறைந்து வந்தாலும், மறுபுறம் திறமையான பொறியாளர்களுக்கு இந்த நிமிடத்திலும் உலகளாவிய வேலை வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்கிறது. தொழில்நுட்ப திறனை நன்றாக கற்றுக்கொண்டு நிபுணத்துவம் பெற்ற பொறியியல் மாணவர்களுக்கு என்றும் எங்கும் வாய்ப்புகள் காத்திருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் தங்கமணி.